இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலால் பார்த்தீங்கன்னா கடும் மழையும் அதிவேக காற்றும் கடலோர மாவட்டங்களில் வீசிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல மிக பெரும் அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. எங்கே புயல் கரையை கடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றியும், எப்போது கரையை கடக்கப் போகின்றது, குறிப்பாக புதுச்சேரி கடல் பகுதியில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்களும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மழை புயல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கும் புதுவைக்கும் மிக மிக அருகில் வந்துவிட்டது. இந்த புயல் புதுச்சேரியில் தான் கரையை கடக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் தற்போது புதுச்சேரி கடலுக்குள் பல அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்து வருகின்றது. இந்த புயல் கரையை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதால புதுச்சேரி, காரைக்கால், மாமல்லபுரம், சென்னை இந்த மாதிரியான கடலோர பகுதிகளில் கடும் மழையும் மிக கடுமையான சூறாவளி காற்றும் புயல் காற்றும் வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்து வந்தது. ஆனால் அதனுடைய வேகம் அதன் பிறகு தொடர்ந்து 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், தற்போதைய நிலையில் 13 கிலோமீட்டர் வேகம் என்று பெஞ்சல் புயலினுடைய வேகம் அதிகரித்திருக்கின்றது. சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் புதுச்சேரியில இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த பெஞ்சல் புயலானது தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அதாவது கடலுக்குள் புதுச்சேரி அருகே கடலுக்குள் பார்த்தீங்கன்னா இந்த புயலின் வேகம் தாறுமாறாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. 13 கிலோமீட்டர்லிருந்து 15 கிலோமீட்டர் வேகம் இப்படியே அதிகரித்து தரைக்கு கடற்கரைக்கு வரும்போது தரைக்காற்றின் வேகம் அதிகமாகி கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு அடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக சென்னை, மாமல்லபுரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் சீற்றத்தின் அளவை விட புதுச்சேரி கடல் சீற்றத்தின் அளவு மிக பெரும் அளவில் இருப்பதாகவும், அங்கே காற்றின் தாக்கம் அப்படின்றது மற்ற இடங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயலானது பார்த்தீங்கன்னா எப்போது கரையை கடக்கும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதியான இன்று பிற்பகல்ல கரையை கடக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கணிப்பை எல்லாம் பொய்யாக்கி விட்டது பெஞ்சல் புயல். மாலையில தான் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த கணிப்பும் பொய்யாகிவிடும் நிச்சயமாக. இன்று இரவு தான் நவம்பர் 30ஆம் தேதி இரவு அல்லது டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலையில தான் இந்த புயல் கடக்கும். புயல் கடக்கும் போது மிக பெரும் அளவிலான பாதிப்பை சென்னை, பாண்டிச்சேரி, புதுச்சேரி பகுதிகள் சந்திக்கும் அப்படின்னுட்டோம். இதன் காரணமாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும். காற்றின் வேகமும் பெரும் அளவு இருக்கும். புதுச்சேரி கடற்கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த பகுதிகள் மிக பெரும் அளவிலான பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை மணியும் அடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படியே புதுச்சேரியிலிருந்து தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மரக்காணம் பகுதி, திண்டிவனம், விழுப்புரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புயலானது புதுச்சேரி அருகே தான் கரையை கடக்கும். சென்னைக்கும் காரைக்காலுக்கும் இடையில் புதுச்சேரிக்கு அருகே தான் கரையை கடக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் புதுச்சேரியில கடலானது கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த புயலின் பாதை பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறுபட்டு வருகின்றதா. மாறுபாடு, இந்த புயலின் பாதை மாறுபாடு காரணமாக இது சென்னையை கூட நெருங்கலாம். சென்னையிலையும்
போக போக கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ இந்த புயலானது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக புதுச்சேரியிலோ அல்லது சென்னைக்கு அருகிலேயோ மாமல்லபுரத்திலேயோ கரையை கடக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று இரவு முதல் அதிகாலை வரை இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா இந்த புயல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு மேலாக கடலில் 800-900 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து வரும்போது வேகம் குறையும், இது வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி கணித்திருந்தாங்க. ஆனால் அந்த கணிப்பை எல்லாம் பொய்யாக்கிய இந்த பெஞ்சல் புயல் நீங்க என்ன கணிக்கிறது, என் பாட்டுக்கு தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி அதிக ஆக்ரோஷத்தோட புதுச்சேரி, சென்னை, மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது. பலத்த காற்று தூக்கி வீசி கொண்டிருக்கின்றது. இந்த புயலானது கரையை கடக்கும் நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் அப்படின்ற மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையமும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்க. இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்தில் குறைந்த காற்றின் வேகம் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர், அதிக காற்றின் வேகம் 100-110 கிலோமீட்டர் வேகத்தில் கூட காற்று வீசக்கூடும். அதி கனமழையும் பெய்யக்கூடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய 7 தமிழக மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பகுதியில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். அதற்கு ஏற்றார் போல இந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய புதுச்சேரி, மரக்காணம் அருகே இருக்கக்கூடிய கடல் மிக பெரும் அளவிலான கொந்தளிப்போட இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யும். குறிப்பாக மற்ற பகுதிகளை காட்டிலும் புதுச்சேரியிலையும் காரைக்கால்லையும் அதிவேக காற்றும் அதிபலத்த மழையும் பெய்ய இருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயலால் சென்னையில் சற்று முன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரம் வரைக்குமே கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இடியும் இடித்து கொண்டிருக்கின்றது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்குளத்தூர், முடிச்சூர், சேலையூர் அப்படின்ட்டு பல இடங்களில் சென்னையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் வெள்ளமெல்லாம் தேங்காது, வெள்ளம் வந்தால் அது பாட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆலையே மூழ்கக்கூடிய அளவிற்கு சென்னையில் ஆங்காங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இன்று ஒரு நாள் பெய்த மழைக்கே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவிலான வெள்ளம் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரையும் பயங்கர கொந்தளிப்போடு இருக்கின்றது. இந்த புயலானது கரையை கடக்கும் நேரம் நவம்பர் 30ஆம் தேதி இரவிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை வரை இருக்கின்றது. இந்த நேரத்தில் புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.